அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. அந்த நாளிலும் கூட அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளை நாங்கள் ஆண்டவரே அனுசரிக்க எங்களுக்கு நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நீர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் ருசிக்கும்படியாய் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே உயிரற்று போன நிலைகளிலே ஆண்டவரே அப்பா வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. அவளுடைய ஆசீர்வாதங்களிலோ அவளுடைய ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு அப்பா அந்த பிள்ளைகள் உலர்ந்த ஒரு நிலைகளிலே இருக்கிறாங்களோ, வறண்டு போன ஒரு நிலைகளிலே இருக்கிறாங்களோ, மரித்து போன ஒரு வாழ்க்கை போல ஆண்டவரை செழிப்பா இல்லாதபடி ஆண்டவரை நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலைகளிலே வேதனைகளோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி யோவான் 11:25 வாசிக்கிறோமே. ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பிக்கையோடு அப்பா உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்ப அந்த காரியத்திலே இந்த பிள்ளைகளுடைய ஒருவேளை மரித்து போன ஒரு உறுப்பா இருந்தாலும் கூட அந்த உறுப்பை கூட நீங்க உருவாக்கி பலப்படுத்தி அற்புதத்தை காண செய்ய முடியும் ஆண்டவரே. ஏசப்பா எந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஆண்டவரை காரியத்திலே ஒரு ஜீவனை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நம்பிக்கையற்று போய் எந்த நிலைகளிலே இந்த நிமிடம் வரையிலும் கூட கலங்கி கொண்டிருந்தாங்களோ அந்த காரியத்திலே என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவரை நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணினதற்காக நன்றி ஏசப்பா. உடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.